ஃபாஸ்ட் வீடியோ தான். ஏன்னா அவ்வளோ பூத்துருக்குது. இது என்னங்க மழை காலமாக இல்லை என்னன்னு எனக்கே தெரில. ஆக்சுவலி இது ரெட் ஷேடோ, அந்த பக்கம் பட்டர்கான் என்னோடய ஹைப்ரிட் வச்சுருக்கேன், அதுவும் பூக்குது. அம்மா இது மணி 12 மணி இப்போது. பியூர் ஆஃப் ஒயிட் டியூ, ஓ மை காட், இது சீட் அப்படி கொடுக்குதுங்க. ஓ மை காட், என்னோட ஹைப்ரிட் பாடுங்க சூப்பராக இருக்குது. ஒரு தடவை கூட நான் குவிஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் இந்த இதை வந்து நிறைய பேர் மேடம் பட்டர்ஃப்ளை இன்னும் போட்டு எழுதியிருந்தாங்க. ஆக்சுவலி இது என்னோடய ஹைப்ரிடுங்க. என்னோட ஒரு பியூட்டிஃபுல் ஹைப்ரிடு. மல்டிபிள் அது இதாகிறது வந்து பார்த்திங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா ஹையாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மல்டிப்ளை ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிபெட்டலில் இப்படி ஒரு அம்சமாக எல்லாத்தரையும் ஒரே மாதிரி அம்சமாக பூக்கிற வெரைட்டி நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஐ திங்க் மேடம் பட்டர்ஃப்ளை தான் மதராக இருக்கணும்னு நினைக்கிறேன். சாரியான வெரைட்டிங்க இது. இன்னும் நேம் வைக்கலை, ஆனால் சூப்பராக வந்திருக்கு. இது பாருங்கள் சூப்பராக இருக்கா. கேண்டி ஃப்ளோஸ் அவ்வளோ அழகு ஷார்ட்டாக வந்திருக்குங்க. அதாங்க எனக்கு ஆச்சரியமே. குட்டை குட்டையாக வந்து 5 பூ பூத்துருக்குதுங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு பிஸியாக தான் இருக்கும், வேலை இருக்குது, சண்டே வருது. என்னென்னா இப்போ ரெட் ஷேடோ காமிச்சோம், அடுத்து கேண்டி ஃப்ளவர்ஸ் காமிச்சோம் இல்லையா, சேலுக்கு வேணும்னா அந்தந்த வெரைட்டி இருக்குது, அது ரெண்டுமே சேலுக்கு இருக்குது. பூத்த பூ அப்படியே கொடுத்துருவோம். லெமன் ஃபேன்சி, ஓ மை காட், இது என்கிட்ட ஒரே பல்போ 2 பல்போ தாங்க இருந்துச்சு. லெமன் ஃபேன்சி பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீக்வெண்ட் ப்ளூம். இது சேலுக்கு கிடையாது, ஆக்சுவலி சேலுக்கு இருக்குங்கிறத நான் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். லெமன் ஃபேன்சி இந்த வெரைட்டி தான். கண்டினியூஸாக மழை பெய்கிறப்பவும் பூக்குது, மழை இல்லாதப்பவும் பூக்குது. த்ரூ அவுட் த இயர் பூத்துட்டே இருக்கும் போல். அந்த வியூ பாருங்களேன் எப்படி அழகாக இருக்குன்னு. அது எல்லோ பார்க்க உங்களுக்கு நார்மல் எல்லோ மாதிரி தெரியலாங்க. 6 பெட்டல்ஸ் 7 பெட்டல்ஸ் வரக்கூடிய பெரிய பூ இது லெமன் ஃபேன்சி. மொட்டே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லி. காணும் ஆக்சுவலி நேற்றுக்கு நான் சுத்தமாக டெரஸ் வரவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்கும் போல். அத்தனை பூத்து இருக்குது. சனி மார்னிங் இது கூட சேலுக்கு இருக்குதுங்க. என் தங்கங்கள் போன வாரம் கூட வாங்கினாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் நிறைய வீடியோஸ்லேயே சொல்கிறேங்க, பல்ப்ஸ் வாங்கி வச்சுட்டு தயவு செய்து அதை அப்ரூவ் பண்ணி பார்க்காதீங்க. ப்ளூ சம்பை வச்சு அது டார்மசியில் இருக்குன்னா தயவுசெய்து அது வரவே ப்ளூ சம்போ நான் இது சேல் கொடுத்தே 2 months இருக்கும். நான் இதை இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் காமிச்சிருக்கேன். இங்கே ஒரு ஸ்ப்ரவுட், இங்கே ஒரு ஸ்ப்ரவுட், மற்றபடி பல்பு அது பாட்டுக்கு இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்று பல்பு ராட் ஆகிடும், அப்படி இல்லைன்னா அதோட இன்னுமே ப்ராசஸ் வந்து லேட் ஆகும், அது வந்து ஸ்ப்ரவுட் ஆகி வர்றதுக்கு. ஓகே, இந்த ப்ளூ சம்போவெல்லாம் நம்ம வச்சுட்டு தான் சொல்கிறேன், 2 monthsக்கு மேலே ஆகிடுச்சு. அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்கணும். கொஞ்சம் பொறுமை வேணும் நம்மளுக்கு. அதனால் அந்த பல்ப்ஸை வந்து நீங்கள் வந்து இன்னும் ஸ்ப்ரவுட் ஆகலை அப்படின்ற கவலை வேண்டவே வேண்டாம். பிகினர்ஸ் இப்போ தான் வளர்க்குறாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கான வீடியோ மட்டும்தான் இதில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். வின்டர் ஸ்வீட்டெல்லாம் ஒரு மாதிரி வளர்ந்துருச்சு. ஒரு வெரைட்டிஸும் வளரும் திடீர்னு. சில வெரைட்டிஸ் அப்படியே இருந்துட்டு 2 months 3 months. இப்போ ரோஜோவெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 months கழிச்சு தான் எனக்கு மேலே ஸ்ப்ரவுட்டே வந்துச்சு, நம்புவீங்களா? அதை நான் நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். இன்னும் ரோஜோ பூக்கவே இல்லை, அது வாங்கி 1.5 years ஆச்சு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளமிங்லோ வச்சும் 2 months. இது எல்லாமே ஒட்டுக்க வச்சது. இன்னும் ஸ்ப்ரவுட் ஆகி வரவே இல்லை. ஒரே ஒரு தான் ஸ்ப்ரவுட் வந்திருக்கு. பட் இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்ற நம்பிக்கை தான், கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸ்வீட் ஆல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்கா ஸ்வீட் ஆல். ஐ திங்க் சிண்டாமணி நேற்று பூத்துருக்கும் போல், நான் பார்க்கல. சோம்பூன் பாருங்கள், சோம்பூன் சேலுக்கு இருக்குப்பா. நல்லா ஆரஞ்சில் சூப்பரான ஒரு வெரைட்டி தான் இது. வந்து செம்ம அழகு. கலர் லைட்டாக எல்லோவும் சேஞ்ச் ஆகுது. பிங்க் ப்ரக்கெட் வந்து சேலுக்கு இருக்குது தான், அழகாக பூத்துருக்கு பாருங்கள். சான் ஆண்டனியோ பேசிக் வெரைட்டி வேணும்னு நினைக்கிறவங்க சான் ஆண்டனியோ லாங்காக இருக்கும் பெட்டல்ஸ், சூப்பரான வெரைட்டி. இது அவைலபிள் இருக்குது சேல். சான் கார்லஸ் இது 2 days ஆச்சுங்க. சூப்பராக வந்துட்டு செம்ம வாசம், மல்லிப்பூ வாசம். ஈவினிங் தான் ப்ளூம் ஆகும். ஒயிட் இதுவும் அவைலபிள் இருக்குது சேலுக்கு. லாங் டியூ எப்படி இருக்குது? இது ஒரு பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செம்ம வெரைட்டிங்க அது. அடுத்து இவங்க பார்த்தா ஜூனியர் சப்டில் லேடி, ஓ மை காட், இதுவும் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் சேலுக்கு இருக்குதுப்பா. ஆர்கேட் அவைலபிள். பிம்சம்போ பாருங்கள் வேறு லெவல். அடுத்து இவங்க யாருடா? யாங், ஓ மை காட், எப்படி இருக்கீங்க தங்கங்களா? யாங் செம்மையாக இருக்கும். பல்ப்ஸ் அப்ரூவ் பண்ணாமல் அப்படியே அந்த பெரிய பாட்டில் வச்சுட்டோன்னா பெருசாக ஆக பூத்து தள்ளுதுங்க அப்படியே. ஒயிட் ஸ்வீட் என்னோடய ஃபேவரெட். இது ஒயிட் ஸ்வீட்டு சூப்பரான ஒயிட் ஸ்வீட், அவ்வளோ அழகு. ரெட் மேண்ட்ரின் நிறைய பேத்துக்கு தெரியும். இதுவும் அவைலபிள் இருக்குது. ஒரு 3 4 5 இப்படி சூப்பராக பூத்துருச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம வந்து இது ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளை வச்சுருக்கோம். ஏன்னா இது பெரிய க்ரோ பேக், அதனால் இதில் இந்த பக்கம் ரெட் மேண்ட்ரினையும் இந்த பக்கம் ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளையும் வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா ரெண்டுமே நான் எப்படி ஒரு தொட்டியில் வந்து அமைக்கணும்னு சொல்கிறேன். எப்படியா பூத்தாலும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக இருக்கணும். ஏன்னா அப்படின்னா பூத்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா
பூக்கும் போதே இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி வெரைட்டி தான். ஒரு இதை பிரித்து 2 இது வைக்க முடியும்னு வைக்கலாம், அப்படி தான் வைக்கணும். இப்போ பிங்க் ப்ரொக்கேட்டையும் ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளை சேர்த்து வைக்கலாமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம், கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். பட் சிங்கிள் பெட்டலில் ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு ரெட் மேண்ட்ரி நல்லாவே தெரியும். இதையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப கண்டிப்பாக வேறு பிரிக்க முடியும். அதனால் பெரிய க்ரோ பேக் இருந்தால் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸை வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். அதாவது ஹாஃப் போர்ஷன் பிரித்து அதில் ஹாஃப் அந்த பக்கம் ஹாஃப் இந்த பக்கம் பிரிக்கும் போது இந்த மாதிரி வச்சுக்கலாம். கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். குண்டாவி பா செம்ம ஃபேவரெட்டு. குண்டாவி அப்படி ஒரு குண்டாவி 3-4 லேயரு பூத்த மணியமாக இருக்குது. லெமன் ஃபேன்சி மாதிரியே இவங்களுங்க. பெரிய பூ சூப்பராக இருக்குது. நாட் ஃபார் சேல். வேனிஸா எப்படி இருக்குது? வேனிஸா சூப்பராக இருக்கா? வேனிஸா எட்டர்னல் ஃப்ளேம், ரியலி ஃப்ளேம் இதுதான். அப்படி ஃப்ளேமாக பூத்துருக்குது. எட்டர்னல் ஃப்ளேம் அவ்வளோ அழகு. இது ஒரு பல்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், அல்டிமேட் நம்மளோட டீப்னஸ் பிங்க்கு. உண்மையிலே சொல்கிறேன், நான் சொல்லிட்டு இருக்கேன் லேட்டஸ்ட் வெரைட்டின்னு சொல்லிட்டு போய் டூ மச் காஸ்ட்லி பல்ப்ஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பல்ப்ஸை வாங்குங்க தங்கங்களா ஃபஸ்ட்டு பேசிக்காக கலெக்ட் பண்ணுறவங்கன்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் ரியலி யூனிக். இதில் பாருங்கள் எத்தனை பெட்டல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி. 1 2 3 4 5 6 8 பெட்டல்ஸ் வந்திருக்குதுங்க. அல்டிமேட் அழகி சூப்பராக இருக்குது பாருங்கள். டீப்னஸ் பிங்க்கு. கோல்டன் காம்பஸ் நான் நேற்றே எடுத்துருந்துருக்கணும், நான் விட்டுட்டேன். நானே சீடு கொடுத்துருக்கு பாரு. கோல்டன் காம்பஸ் சூப்பராக சீடு கொடுத்துருக்குது. இன்னொரு வீடியோவில் காமிக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல நான் காமிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் லவ் ப்ரூன் பண்ணி வச்சோமே, ஜிங்கு சிக்கா அப்படின்னு பாருங்கள். 1 3 3 4 4 எப்படி வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். ப்ரூன் பண்ணி விட்டவங்க. பிங்ஸு நான் ப்ரூன் பண்ணணும், பூத்து முடிச்சுக்கோ. லாஸ்ட் டைம் வாங்கின இம்போர்ட்டட் என்னோட கம்ஃபர்ட் சேத்தி வந்து மர்கையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இது வாங்கி ஆக்சுவலி 4 மந்த்ஸுக்கு மேலே இருக்கும். வீட்டிலே ஒரு ஓரமாக வச்சுட்டேன். கிராஃப்டை பாருங்கள் என்ன பெருசாக இருக்குன்னு. அதை பார்த்தா பூவே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி வாடா ஒன்று ஊண்டி வைக்கலான்னு சொல்லிட்டு ஊண்டி வச்சுட்டேன். நேற்று தான் ஊண்டி வச்சேன். இது என்ன தெரியுமா? பர்பிள் ஜெட் ஃப்ராக்ரன்ஸ். அதுதான் பர்பிள் ஜெட் ஃப்ராக்ரன்ஸ். சூப்பரான 2 பல்பு. அழகு வெரைட்டி அழகான ஒரு பூவு. பர்பிள் ஜெட் ஃப்ராக்ரன்ஸ் தான் அவ்வளோ அழகாக இருக்குது. சிங்கப்பூர் சிங்காரி. இதுவே சிங்கப்பூர் ஸ்லிம்மு சூப்பராக சீடு கொடுக்கும். சிங்கப்பூர் ஸ்லிம் வாங்கிக்கலாம், அவைலபிள். டபுள் ட்ரீம் எப்போ பார்த்தாலும் டபுளாக தான் பூக்குறாங்க. டபுள் ட்ரீம். மெமரி ஆஃப் ரெட்டு பாருங்கள் 3 பூத்துருக்கு. வேறு லெவல். மெமரி ஆஃப் ரெட்டு அவைலபிள். உங்களுக்கு 3 டிஜிட்ஸ்குள்ளே தான் வரும். இதோட ப்ரைஸு செம்ம சூப்பர். மதர் பல்பு தான். நம்மளோட ரெட் ஒன்று இருக்குது, அதாவது ரெட் லொபாட்டின். எனக்கு என்னமோ அதை விட அந்த சூஹி வேறு லெவல்ப்பா, சூப்பராக இருக்காங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் நியூ வெரைட்டி. சேலுக்கு இருக்கும்போது நான் இது என்ன ஐடின்னு சொல்கிறேன். ப்ளீஸ் பூச்சம்பூ. நான் அப்படியே கடந்து போயிட்டேன். ஒன்று படுத்து கிடக்குது அப்படியே தடையில. என்னடா அப்படின்னு எடுத்து பார்த்தா செம்மங்க. டிட்டோ அப்படியே பூக்குதுங்க. என்ன பார்க்குறோமோ அதே மாதிரி. ப்ளூச்சம்பூ அவைலபிள். ஆரஞ்சு ஃப்ளேம். ஓகே, இது வந்து யோக்ஸ்டார் அவைலபிள். அந்த சைடு ஃபுல்லாக சீடாக நிறைய பூத்துருக்கு. சீடும் கொடுத்துருக்குது, நான் பார்க்கவே இல்லை. டொராண்டோட் இருக்காங்க. இது என்ன ஐடின்னு பாருங்கள். எப்படி இருக்குது? சாதாரண பிம்சம்பூ எப்படி இருக்குது பாருங்கள். இல்லை சீடா அங்கேயும் பூத்துருக்கு, இங்கேயும் பூத்துருக்கு. சீடா வேறு லெவலில் இருக்குது. சீடா கொடுக்கலாம்ப்பா சேலுக்கு. சீடா இருக்குது தங்கங்களா. இது செம. குவஞ்சாய் பாருங்கள் எப்படி பூத்துருக்காங்க. குட்டி பூவுங்க குவஞ்சாய். ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி பெருசாக போட்டாலும் அது பூக்கிறது சின்னதாக தான் பூக்குது. T2 ஓகே. எல்லாமே இது டிப்பிஸ் பேந்தஸ் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து சொன்னாங்க. டிப்பிஸ் பேந்தஸ் சிஸ்டர், நீங்கள் நான் T2 எல்லாத்துக்கு பேரும் டிப்பிஸ் பேந்தஸ் தான். டிப்பிஸ் பேத்தூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதெல்லாம் ஒரு இது ஒண்டர் கேர்ளு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சீடுல வரக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு மல்டிப்ளை ஆகிற மாதிரி தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா T4ஓட சீடு தான் இது. இது வந்து T2. அதுக்கு தனித்தனி என்ன பேருன்றதுக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் T1 T2 T3ன்னு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக இருக்குல்ல. இது என்ன பூ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இது என்ன பூ கண்டுபிடிங்க. சூப்பராக எத்தனை இருக்குது பாருங்கள். இது என்ன பூ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். இது என்னம்மா இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் தங்கங்களா. பியூட்டிஃபுல்லாக இருக்கா இல்லையா? இது செக்ஸிம்மா. செக்ஸி POS ரொம்ப நாள் ஆச்சுப்பா நான் பூத்து. அப்பா பார்க்க இப்போ செம்மையாக இருக்குது. ஸ்லீப்பி லேடி வேறு லெவல்மா. ஸ்லீப்பி லேடி சூப்பராக இருக்குது. ஸோ இதை நான் ஃபோட்டோ நிறைய பிடிக்கணும். பட் டைம் ஆகிடுச்சு. தம்பி வந்து கூப்பிட்டா நானும் கிளம்புறேன். பாய். ஸ்லீப்பி லேடி வேறு லெவல் அழகி. ஒரு மாதிரி பர்பிளாக மாறு. ஸ்லீப்பி லேடி வந்து அவைலபிளாக இருக்குப்பா. ஸ்லீப்பிங் லேடி அவைலபிள் இருக்கணும். பூக்கூட்டு இருக்கா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய பல்ப்ஸ் ஒரு தடவை டக்குன்னு ஒன்று வச்சுட்டு சரி என்ன தான் இது வருதுன்னு பார்க்கலாமேன்னு செம்மையாக இப்போ பூத்துருக்காங்க. செம்ம அழகு ஸ்லீப்பிங் லேடி. இது அவைலபிள் இருக்குது. எங்களை உங்களுக்கு தெரியும் சரியான சூப்பர் ரெட் வெரைட்டி. எல்லாமே பூத்துருக்கிறது தான் அப்படியே எடுத்து கொடுப்போம். வீடியோ முடிச்சா 1 or 2 days கொடுத்தீங்கன்னா எனக்கு பூவும் அதுக்கப்புறம் சுருங்கிடாது இது பண்ணாது. டக்குன்னு எடுத்து நான் கொடுத்துருவேன். வேணுன்றவங்க நீங்கள்
பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு கீழே கமெண்ட் போடுங்க. மண்டே நாளைக்கு ஆஃப்டர்நூன் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா. 8973385884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். டேபிள் ரோஸஸ் கூடிய சீக்கிரம் அறிவிக்கப்படும்.